திக்கட்டும் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப நேர்காணல் செய்யவிருப்பது அன்பு தம்பி திரு ஜோசப் மிஸ்ரா அவர்கள். அவர் தமிழ் தேசிய ஆதரவாளர், சமூக ஆர்வலரும் கூட. தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நலமா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் குடுத்துருங்க. பெயர் ஜோசப் மிஸ்ரா. படித்தது பொறியியல் பட்டப்பிரிவு. இத தவிர தமிழ் தேசிய சிந்தனையாளர். இவ்வளவுதான் முகாந்திரம் நம்மளுடையது. சந்தோஷம். தமிழ் தேசியம் ஏன்? அத பத்தி சொல்லுங்க. சகோதரா, இன்னைக்கு தமிழ் தேசியம்ன்றது மிக மிக இன்றியமையாததா இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னையோட காலகட்டம் அப்படி. காலகட்டத்துல இன்றைய காலகட்டத்துல தமிழ்ன்றது அழியும் தருவாயில இருக்கு. அழியும் தருவாயில இருக்குன்னோனே இந்த தமிழ் செய்திகள்லாம் பிற்போக்குவாதிங்க. இல்ல, 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 இவங்க இல்ல. இப்படிதான் அத பேசிட்டு நம்ம இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்ல, புரிஞ்சுக்க இல்ல, முடியாது. இல்ல, இல்ல. இவங்க இப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்றது போக, ம். உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உண்மையாவே தமிழ் அழியிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது ம் ய யார் மறுத்தாலும் அ உண்மை இதுதான். அதனால அத நம்ம மீட்டெடுக்க போராடிட்டு இருக்கோம். அதுக்காக நிதர்சன தமிழ் தேசியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நிதர்சனமான இன்றியமையாது. நிதர்சனமான உண்மை இது. இத மறுக்க முடியாது. ஏன்னா, நம்ப ஒரு 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 வாக்கியமா தொடர்ந்து ஒரு நிமிஷம் நம்மளால அதாவது 1 நிமிடம் நம்மளால முழுமையா தமிழ்ல பேச முடியாது. அதுல ஏகப்பட்ட முடியாது. அடி நம்மளும் முயற்சிக்கணும். இத முயற்சிக்கவும் வைக்கணும். அதுக்காக தான் நம்ம நம்ம இந்த வலையொலிய தொடங்குகிறதுக்கான காரணமே. சந்தோஷம். நம்ப கூடியமான வரை தமிழ்ல பேசுறதுக்கு, தமிழ்லயே உரையாடுறதுக்கு முயற்சிக்கலாம். முயற்சிக்கணும். 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 சரி. இப்போ தமிழ் தேசியம் ரொம்ப அவசியமானது. சரி, அந்த அவசியத்துல எதனால இந்த தமிழ் தேசத்தோட தேவை நமக்கு ஏற்படுதுன்னு நம்ம உணர்றோம்? தமிழ் தேசியத்தோட தேவ அண்ணா, தமிழ் தேசியத்தோட தேவை என்னன்னா, இன்னைக்கு நம்ம நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து ஆரம்பிச்சு, நம்ம உறங்குற வரை நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே, நீங்க பார்க்குற சினிமாவா இருக்கட்டும், நீங்க என்னென்னலாம் கண்ணுல பார்க்குறீங்களோ, அது எல்லாமே உள்ளடங்கியது நம்மளுடைய வாழ்வியல். இந்த வாழ்வியலுக்குள்ள ஒன் ஆஃப் த ஒரு அதாவது ஒண்ணா இல்ல, ஒன்றரை கலந்து வாழ்றது தான் வந்துட்டு தமிழ் தேசியமா 2 கலந்து இருக்கணும். வாழ்றதுதான். ஆமா. அதாவது எ ம் ம் ஒருமித்து கலந்து வாழ்றது நம்ம தமிழ் தேசியமா தான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதாவது இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு மிக்ஸ்சர் மாரி ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ் கொஞ்சம், அது கொஞ்சம், இது கொஞ்சம். சி அ இன்னைக்கு நம்ம வெறும் மொழி சார்ந்து மட்டும் இல்ல. கலாச்சாரம், பண்பாடு, வளங்கள் இது எல்லாத்தையும் பேணி கேட்கறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் தேசியம் தான் அத முன்னெடுக்குதே தவிர, மற்ற இந்த மற்ற அவங்கவங்க சொல்றாங்கல்ல, இதெல்லாம் முன்னெடுக்கிறதெல்லாம் கிடையாது. அது முன்னெடுக்கிற மாரி ஒரு ஒரு பிம்பத்த காட்டும். ஆனா முன்னெடுக்காது. தமிழ் தேசியம் மட்டும் தான் முன்னெடுக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா விளக்குனீங்க. வளங்கள்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன அறிமுகம் குடுத்து விட்டுருங்க. நம்ம நம்ம அண்ணன் இத பத்தி அ ஏகப்பட்ட காணொளிகள் பேசியிருக்காரு. நம்ம சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் நீங்க கேட்டதற்காக நான் சொல்றேன். மலை வளம், மண் வளம், காட்டு வளம், நீர் வளம், கனிம வளம் இது இத மாரி ஏராளமான வளங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க அ இத நான் சொல்றதுக்கு ஒரு 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 எடுத்துக்காட்டோட சொல்றேன். என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இத்தன 38 இந்த மாவட்டங்கள்ல விளையாத பொருளே கிடையாது. அதாவது நீங்க மேலை நாடுகள்ல இருந்து நம்ம உள்நாடு வரைக்கும், நீங்க அதாவது இந்த இந்த நாடு வரைக்கும் இருக்கிற எல்லா பொருட்களுமே இங்க விளையிற மாரியான ஒரு ஒரு வளங்கள் நிறைந்த நாடு இது. உண்மதான், உண்மதான். எடுத்துக்காட்டுக்காக நீங்க ஆப்பிள இங்க வளர்த்துக்க முடியும். மாம்பழத்த இங்க வளர்த்துக்க ஒரே ஒரு மாநிலத்துல இது அனைத்தையும் வளர்த்துக்க முடியும்னா, அது ஒரே ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு. எவ்வளவு இன்றியமையாத ஒரு வளங்கள வச்சிருக்கிற தமிழ்நாடு. அற்புதமான இந்த தமிழ் ஆகச்சிறந்த மனித வளமும் இருக்கு, மண் வளமும் இருக்கு. அனைத்து இயற்கையோட அருங்கொடைகள் நம்மகிட்ட இருக்கு. கண்டிப்பா. அத சரியா நம்ம பயன்படுத்தலையோ அப்படிங்கிறத விட, அத சரியா பயன்படுத்துற ஆட்சியாளர்கள் அமையலையோங்கிறது தான் இப்ப இருக்கிற பார்வை அது. அது உண்மைதான். அதாவது அத ப்ரோ மறுக்க முடியாது. அத அண்ணா மறுக்கவே அதாவது முடியாது. என்னன்னா, இப்போ ஸோ இந்த இவ்வளவு கிடைக்கிற இந்த தமிழ்நாட்டுல, நம்ம நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்னா,
அந்த பொருட்கள் எதுவுமே விளைய வைக்க முடியாத ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா, எல்லா வளங்களும் இருக்கு. நீர் இல்ல. எல்லா வளங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு ஸ்டெப் இல்ல. ஸோ இது எதையுமே எடுக்காம, இது தமிழ்நாடு, இது எல்லா வளங்களும் இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு உள்ள தமிழ்நாடு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற படத்த இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இத தடுக்கலன்னா, நாளைக்கு இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு கிடையாது. ஸோ அத மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய நிலைமையில நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம மிக மிக ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு நான் வந்து முன்னாடியிலருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கான ஒரு செயல்முறை தான் தமிழ் தேசியம். இதுக்கான சிந்தனை தான் தமிழ் தேசிய சிந்தனை. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் குடுத்திருக்கீங்க. இத பத்தின ஒவ்வொரு தலைப்புல வந்து எதிர்வரும் காலங்கள்ல நம்ம விவாதிப்போம். மக்கள்ட்டயும் கண்டிப்பா, கொண்டு போய் கண்டிப்பா. சேர்ப்போம். அடுத்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு காணொளியில நம்ம வந்து மக்கள சந்திப்போம். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்க நேர்காணல் குடுத்தமைக்கு நன்றி தம்பி. மிகுந்த நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு காணொளியில சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.